திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலி கயிற்றால் கெட்டி செல்லிடு நெல்லென்று தீவாய் நரகிடை நெல்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. திருச்சிற்றம்பலம். கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களே என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களே என்று கூறுகிறார். இவனை கொல்லுங்கள், அவனை கொல்லுங்கள் என்று பிறரை துன்புறுத்தும்படி ஏவும் மனிதர்களை திருமூலர் மாக்கள், மக்கள் என்றால் என்ன, விலங்கிற்கு ஒப்பான அறிவுடையவர்கள் என்கிறார். வல்லடிக்காரர் வலி கயிற்றார் கட்டி, அத்தகைய கொடிய குணம் கொண்டவர்களை காலதூதர்கள் என்ன செய்வார்கள், அதாவது யமதூதர்கள் என்ன செய்வார்கள், வலிமையான கயிற்றால் கட்டி இழுத்து செல்வார்கள். செல்லிடு நில் என்று தீவாய் நரகிடை, போ நில் என்று அதட்டி எரியும் நெருப்பினை உடைய நரகத்தின் வாயிலில் அவர்களை கொண்டு சேர்ப்பார்கள். நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. அங்கு அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்க செய்வார்கள். இது தேவையா? இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம். இதனை விளக்க புராணங்களில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம். மகாபாரதத்தில் சகுனி மற்றும் துச்சாதனன் போன்றோரின் செயல்கள் இதற்கு சான்று. சகுனி நேரடியாக கத்தி எடுத்து யாரையும் கொல்லவே இல்லை. ஆனால் பாண்டவர்களை கொல்லவும் அவமானப்படுத்தவும் அவர் ஆடிய சூழ்ச்சிகளும் அவர் பேசிய வெள்ளிடு கொல்லிடு போன்ற தூண்டுதல் மொழிகளுமே பாரத போருக்கு வித்திட்டன. பாண்டவர்களை தீயிட்டு கொள்ள சதி செய்தது, அதாவது வாரணாவதம், திரௌபதியை துகிலிருத்த போது துச்சாதனனை தூண்டிவிட்டது என அனைத்தும் வெறும் சொற்களால் மற்றும் மனதால் செய்யப்பட்ட வன்முறைகள். துர்வாச முனிவர் போன்ற பெரியோர்கள் கூறுவது போல, ஒருவன் தன் கைகளால் செய்யும் பாவத்தை விட தன் நாவால் பிறரை துன்புறுத்த தூண்டும் பாவம் மிக்க வலிமையானது. பாரத போரின் முடிவில் இத்தகைய கொடிய எண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் மிக கொடூரமான மரணத்தை தழுவியதோடு நரகவேதனைக்கு நிகரான துன்பத்தை அடைந்தனர் என்பது வரலாறு. திருமுறை ஒரு பாடம் சொல்கிறது. கைகளால் கொலை செய்வது மட்டுமல்ல, அவனை கொல்லு, இவனை தண்டி என்று நாவால் சொல்வதும் வன்முறைக்கு துணை போவதும் கூட நரகத்தில் சேர்க்கும் மிகப்பெரிய பாவமாகும். இந்த பாடலின் சாராம்சம் என்ன, நாம் பெற வேண்டிய நீதி என்ன, பிறரை துன்புறுத்தும் சொற்களை பேசுவதும் வன்முறையை தூண்டுவதும் நம்மையே அழித்துவிடும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியற்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவத்தின் கருத்தையே திருமூலரும் இங்கு சற்று கடுமையாக நரகத்தின் வாயிலாக எச்சரித்திருக்கிறார். கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலி கயிற்றார் கட்டி செல்லிடு நெல் என்று தீவாய் நரகிடே நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.